என்ன நீங்க ரெண்டு பேரும் ரெடி தானே? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சுஜி. டீச்சர் ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இவர் கிடக்குறா எப்ப பார்த்தாலும் பயந்துட்டே தான் இருப்பா. அதனால பூமாரிக்கு என்ன ஏதாச்சும் ஆவா போகுது. லாசக்குள்ள தானே விழ போறா, அதனால ஒன்றும் ஆகாது. அப்புறமா பூமாரி இந்த டான்ஸ் கிளாஸ்ல இருந்து அவ வீட்டுக்கு போயிடுவா. அப்புறமா நம்மள தான் யாரையாச்சும் ஒருத்தவங்கள முன்னாடி நிக்க சொல்லுவாங்க. நீ சொன்ன ஐடியா எனக்கு நல்லா தான் தோணுது சுஜி. அததான் நானும் சொல்றேன். அவ லாஸா தான் விழ போறா, அதனால ஒண்ணுமே ஆகாது பத்துக்கோ. ஏ மீனு இங்க பாரு, நீ தேவையில்லாம மூஞ்சில பயத்தை காட்டணும்னு வச்சுக்கோயா, அப்புறம் டீச்சர் நல்லா பாத்துருவாங்க, அப்புறம் மாட்டிக்கிடுவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற நீ இப்போ? அதுக்கு இல்ல தீபி, இப்ப ஏதாச்சும் ஒண்ணு பிரச்சனைனா அவ்வளவுதான். அப்புறம் உன் சித்தியையும் உங்க அம்மாவை பத்தி நினைச்சு பாரு. ஐயா, உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப டெரர் மாதிரி இருக்க, ஆனா வெறும் பயந்தாங்குழி பக்கோடாவா இருக்கே நீ. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சரியா? ஆனா இது ரொம்ப பயமான வேலை தான். யார் கருவி பூமாரி டான்ஸ் கிளாஸ்ல ஆடல அப்படின்ட்டு 4-5 தடவை மாத்தி விட்டாச்சு. இப்ப திடீர்னு அவ இந்த மாதிரி ஆனான்னு வச்சுக்கோயா, கண்டிப்பா நம்ம மேல சந்தேகம் வரும் பாத்துக்கோ. அப்படியா? சரி, அப்ப என் கையை விட்டுரு. நீ போ. தீபி, நீ வாரில எப்படி என் கூட? ஆமா, உடனே அப்படி பண்ணுங்க. என்ன நல்லா கட்டி விட தான் நிக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. என்ன ஆமா, பின்ன உன்னை கூட வச்சுட்டு சுத்துவாங்களாக்கும். ஒழுங்கா வா. எனக்கு அந்த ரெட் கலர் ட்ரெஸ் கண்ணுக்குள்ள நிக்குது. நீ முதல்ல எடாத, யாரும் வரதுக்குள்ள அதை ஊத்திடுவோம். அட ஆமால, அப்புறமா டீச்சர் வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன? ஐயோ, என்ன என் கையில கொண்டு வைக்க? நல்லா இருப்ப, எடுத்துரு. ஹலோ, என்ன 3 பேரும் சேர்ந்து தானே ஊத்தணும்? வா ஒழுங்கா. நல்ல கதையா இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, எடுத்துரு ஒழுங்கா. தேவனா நீ போய் ஊத்திக்கோ. அதானே, யார் ஐடியாவோ அவங்க தான் போய் ஊத்தணும். நல்லா இருக்கு கதை. அப்புறமா நான் ஊத்தி டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா என்ன மட்டும் மாட்டி விடுறதுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஊத்துனா 3 பேரும் சேர்ந்து தான் ஊத்தணும், இல்லைன்னா எனக்கு என்னப்பா, நான் பேசாம நிப்பேன். இப்ப என்ன, நாங்க அப்படியே ஒண்ணு மாட்டி விட போறோம்? அதெல்லாம் ஒண்ணு மாட்டி விட மாட்டோம் இல்ல மீனு? ஆமா, நாங்களும் மாட்டி விட மாட்டோம்ப்பா. நீ போய் ஊத்திட்டு வா, ஓடு. இங்க பாருங்க, ஒழுங்கா 2 பேரும் வரதா இருந்தா வாங்க, இல்லைன்னா இந்த முடிவையே கேன்சல் பண்ணிடுவோம். அது எப்படியா? கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை போட்டிருக்கோம். வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து போய் ஊத்துவோம். மீனு நீ வா. எனக்கு முதல்ல இருந்து இதுல உடன்பாடே இல்ல, நான் வரலம்மா. நீங்க 2 பேரும் போய் ஊத்திட்டு வாங்க. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? என்ன பண்ண? நம்ம 2 பேரும் போய் ஊத்துவோம். அப்படி ஏதாச்சும் டீச்சருக்கு லீக் ஆச்சுன்னு வச்சுக்கோயா, அப்புறமா மீனு தான் ஊத்துனான்ட்டு மீனு பேர சொல்லிடுவோம். என்ன இதுக்கு ஓகேனா மீனு வராம இருக்கட்டும். வாரேன். கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு அந்த தரைக்கு. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா நம்ம தானே ஊத்துனோம், அதனால நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியுது பார்த்துக்கோ. தெரியாது. ஒண்ணு பண்ணுவோமா? அதுக்கு மேல ஏதாச்சும் துணி விரிச்சிடலாமா? அப்படி செய்யலாமோ? ஆனா துணி விரிச்சா நம்ம மாட்டிக்கிட்டே இருந்துச்சேயா, அந்த துணியை எடுத்துட்டாங்கன்னா? அதுக்கு தான் நம்ம வாய் இருக்குல்ல, டீச்சர் கிட்ட சொல்லி சமாளிப்போம். அதை எடுக்க கூடாதுன்னு சொல்லுவோம். என்ன? சரி, சீக்கிரமா போடு, டீச்சர் வந்துட போறாங்க. டீச்சர் இன்னும் வரலையா? அது வந்து சரியா போச்சு. இல்ல பூமாரி, இனிமேதான் வரா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி? அதுவா, நாங்க 3 பேரும் உனக்கு பின்னாடி தானே நின்று ஆடுவோம், அதான் குரூப் டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பிராக்டிஸ் பண்ணியாச்சோ? அதெல்லாம் பண்ணியாச்சு, எனக்கு அழகா தெரியும். அது சரி, நீ பிராக்டிஸ் பண்ணிட்டியா பின்னாடி நின்று ஆடுறதுக்கு? எல்லாத்துக்கும் நாங்க பண்ணிட்டோம். எல்லாத்துக்கும் பண்ணிட்டியா? உனக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டியான்னு கேக்குறேன். அதான் சொல்றேன்ல பண்ணியாச்சுன்னு, திருப்பி கேட்டுட்டு இருக்கா. ஏன் பூமாரி, சாப்பிட்டியா நீ? இவ என்ன அவருமா என்கிட்ட எல்லாம் பேசுறா ஒழுங்கா? ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு என்ன 3 பேரும் திருட்டுமொழி மாதிரி தெரியுதே. யோருத்தி சும்மா ரெடி. என்னைக்கு நீ அவ சாப்பிட்டுருக்கான்னு காட்டிருக்கா? சும்மா, அப்பதானே நம்ம மேல அவளுக்கு சந்தேகம் வராது. இங்க என்ன பிராக்டிஸ் நடக்குதா, பேச்சு நடக்குதா? நான் இப்பதான் டீச்சர் வந்தேன். இங்க எனக்கு கொஞ்சம் ஹோம்வொர்க் இருந்துச்சு, அதை முடிச்சிட்டு தான் இப்பதான் வந்தேன். இவங்க 3 பேரும் தான் இங்க நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு நின்னாங்க. அப்படியா டிபி? ஆமா டீச்சர், நாங்க பின்னாடி ஆடுறதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே நின்னோம். ஆமா டீச்சர், நான் கூட நல்லா பிராக்டிஸ் பண்ணேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்ன ஏதோ விரிச்சு கிடக்குற மாதிரி இருக்கு? சரியா போச்சு.
கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரு. டீச்சர் கிட்ட நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன், டீச்சர் நல்லா கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா இரு கொஞ்ச நேரம். அது 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 வந்து வழுக்காம இருக்கிறதுக்காண்டி அது டீச்சர் அது ஒன்றும் இல்லை. அங்கே க்ளீன் பண்ணுறவங்க வந்தாங்களா, அவங்க தான் அதை போட்டு போயிருக்காங்க. அப்படியா? வழுக்காமல் இருக்கிறதுக்காண்டி போட்டிருக்காங்களோ? ஏன் மீனு, ஒழுங்காக அதை வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே? வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்கா. அதான் டீச்சர் நான் சொல்லதான் வந்தேன். நல்லா சொல்ல வந்தேன். சரி, எல்லாரும் ரெடி ஆகுங்க. பூமாரி நீ ஃபர்ஸ்ட்ல நின்று, நீங்கள் 3 பேர் பின்னாடி போய் நின்னுங்க. நாங்களுமா? என்ன டீச்சர் சொல்றீங்க? என்ன செய்ய இப்போ? இரு நான் சமாளிக்கேன். டீச்சர், முன்னாடி நின்று ஆடுறவங்க ஒழுங்காக ஆடணுமா, அதனால முன்னாடி நின்று ஆடுறவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சொல்லி கொடுக்கணும்ட்டு டீச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க, கிளாஸ் டீச்சர். அப்படியா? என்கிட்ட அப்படி ஒன்றுமே சொல்லலையே யாருமே. ஆமாம் டீச்சர், சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து முன்னாடி நின்று ஆடுறவங்களுக்கு நாங்கள் அதை நல்லா பார்க்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களை ஆட சொன்னாங்க, பார்த்துக்கோங்க. இவன் என்ன, நானும் கிளாஸ்ல தான் இருந்தேன். டீச்சர் அப்படி சொன்ன மாதிரியே இல்லையே. நான் டீச்சர் கிட்ட நோட்ல சைன் வாங்க போனேன், அப்ப சொன்னாங்க. ஓ, அப்ப சொல்லிருப்பாங்க போல. இவ சைன் வாங்க போனாள்ல நேத்து. அப்படியா? சரி, அப்ப பூமாரி நீ போய் நின்று ஃபர்ஸ்ட் ஆடு. சரி டீச்சர். எல்லா ஸ்டெப்பும் ஞாபகம் இருக்கா? ஆமா டீச்சர், எல்லா ஸ்டெப்பும் ஞாபகம் இருக்கு. சரி, போய் நின்று ஆடு. நல்ல 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 ஸ்டெப்போடு. டிபி நீ பார்த்துட்டே இரு, என்ன கண்ணை சிமிட்டாம பாரு. காலை வச்சா சட்டுன்னு வலிக்கிடுவா. அதான் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அவ இன்னும் அங்க மிதிக்கவே இல்லை, பாத்துக்கோ. இன்னும் ஹெவியா, கொஞ்சம் ஹெவியா. சரி. நல்ல ஆடு பூமாரி, நல்ல ஆடு. ஐயோ, பயமா இருக்கு. அதுல காலை வச்சானா சட்டுன்னு வலிக்கிடுமே. பின்ன வழுக்காம என்ன செய்யுமா? அதுக்காண்டி தானே எண்ணெயே ஊத்திருக்கோம். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா மீனு? அவ வலிக்கி விழுந்தா தானே அவ வீட்டுல இருப்பா. நம்ம யாராச்சும் முன்னாடி நின்று ஆடலாம். நீ ஒரு ஆளு. அதானே, அந்த மீனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நானே அவ இன்னும் காலை வைக்கலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்னன்னு பார்த்தா எப்படி சொல்லிட்டு இருக்க? அதுக்கு இல்ல. அப்புறம் பின்ன அமைதியா இரு கொஞ்ச நேரம். அது இல்ல, கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு. பாத்து. ஐயோ, இவ காரியத்தை கெடுத்துருவா போலையா? இவகிட்ட சொன்னதே தப்பு போலையா? என்ன தீபி அப்படி சொல்ற? எனக்கு பயமா இருக்கு தெரியுமா, வலிக்கு விழுந்தோம்னா. நான் கேட்க, நீயே வலிக்கு விழ போற? அவ தானே விழ போறா. சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா கொனி? அது இல்ல. வாயில கைய வச்சுட்டு நில்லு. அவ ஆடுறத மட்டும் பார்த்துட்டே இருப்போம். அவ வலிக்கு விழுந்தானா அவ்வளோதான். அதுக்கப்புறம் டீச்சரே என்னன்ட்டு போய் தூக்க போறாங்க. நம்மளும் கூட சேர்ந்து என்னன்னு போய் தூக்குவோம். ஓகே? அதானே. இன்னும் நல்லா ஆடு பூமாரி. சரி டீச்சர். சூப்பரா ஆடுற பூமாரி. இந்த மாதிரி ஆடுனேன்னு வச்சுக்கோ, ஸ்டேஜ்ல நமக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் உனக்கு.